அடுத்த 5 ஆண்டுகளில் 1000 ஆண்டுகளுக்கான அஸ்திவாரம் அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியில் அமரும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளையும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். விரைவில் இந்தியா 3வது பொருளாதார நாடாக மாறும் என உறுதியளிப்பதாக தெரிவித்த பிரதமர், வந்தே பாரத், புதிய நாடாளுமன்ற கட்டடம், மேக் இன் இந்தியா உள்ளிட்டவை நாட்டின் சாதனைகள் என்றார். தேர்தலில் போட்டியிடும் சக்தியே எதிர்க்கட்சிகளுக்கு இல்லை என்றும் எதிர்க்கட்சிகள் ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை என்று கூறிய பிரதமர், பார்வையாளர் வரிசையில் எதிர்க்கட்சிகள் அமரும் என்றார். காங்கிரஸ் கட்சிக்கு முடிவு காலம் வந்துவிட்டது என்ற பிரதமர் அந்த கட்சியை கடுமையாக விமர்சித்தார். उनके भाषण के एक एक बात से मेरा और देश का विश्वास पक्का हो गया है कि इन्होंने लंबे अरसे तक वहां रहने का संकल्प लिया. காங்கிரஸ் மீதான விமர்சனங்களுக்கு அந்த கட்சி எம்பிக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியையும் பிரதமர் விமர்சித்தார். मैं देख रहा हूं अलायंस का ही अलाइनमेंट बिगड़ गया. इनको अपने इस कुनबे में अगर एक दूसरे पर विश्वास नहीं है तो ये लोग देश पर विश्वास कैसे करेंगे? இந்திய பொருளாதாரத்தை பாரதிய ஜனதா அரசு மீட்டதாக கூறிய பிரதமர், தேசிய ஜனநாயக கூட்டணி 400 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் என்றார். 3 கோடி பெண்களை பாரதிய ஜனதா அரசு லட்சாதிபதிகளாக மாற்றியுள்ளதாகவும் பாஜக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் முன்னேறியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஓபிசி தலைவர்களை காங்கிரஸ் கட்சி அவமதித்தே வந்திருப்பதாகவும் கர்பூர் தாக்கூர் அதற்கு ஒரு உதாரணம் என்றும் பிரதமர் தெரிவித்தார். 3வது முறையாகவும் பாரதிய ஜனதா ஆட்சியில் அமரும் என்றும் அதன் பின்னர் 1000 ஆண்டுகளுக்கு அஸ்திவாரம் வலுவாக இடப்படும் என்றும் பிரதமர் உறுதிபட தெரிவித்தார்.